ஸ்ரீ குருப்யோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. எல்லாருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்துக்கள். எந்த விதமான விக்னமும் இல்லாமல் பிள்ளையார் நம்ம எல்லாரையும் ரட்சிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஏகதந்தாய வித்மஹே காஞ்சிவாசாய தீமஹி தன்னோ சந்திரசேகர பிரஜோதயாத் அப்படின்னு கணபதி சச்சிதானந்த சுவாமிஜி எழுதின ஒரு பெரிவாளுடைய ஒரு காயத்ரி மாதிரி. இது என்னன்னா, இந்த காயத்ரியை பண்ணுற போச்சே ஏகதந்தாயன்னு ஆரம்பிக்கிறார். இந்த காயத்ரி சந்திரசேகர பிரஜோதயாத்துன்னு சொல்லி மகா பெரிவாளுக்கு, ஆனால் ஏகதந்தாயன்னு ஆரம்பிக்கிறார். அப்படின்னா இது ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று பெரிவா சிவஸ்வரூபம். அந்த சிவனே தன்னுடைய பிள்ளைய வணங்கிட்டு தான் எல்லா காரியமும் பண்ணுறார். ஒரு தடவை திரிபுராந்தகர்களுடைய வதத்தும் போச்சே அவளோட பிள்ளையாரை நினைக்காம போயிடுறார். அவரோட தேர் மாட்டினோடது உடனே விக்னம் இல்லாமல் காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டுன்னு தன்னுடைய சிவன் பரமசிவனே தன்னுடைய பிள்ளையாக இருந்த பிள்ளையாரை வேண்டிண்டு போகிறார். அப்புறம் திரிபுராந்தக வதம் நடக்கிறது. அது ஒரு பாயிண்ட்டாக இந்த ஏகதந்தாயன் ஆரம்பிக்கிறது இந்த ஸ்லோகம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச தேனம்பாக்கத்தில் மகாபெரிவா பிரதிஷ்டை பண்ணின அந்த பிள்ளையாருக்கு பேரே காரிய சித்தி சந்திரசேகர கணபதி அப்படிங்கிறது தான். ஸோ பெரிவா சிவஸ்வரூபம். அந்த சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பெரிவா நம்மளை எல்லாம் ரட்சிக்கணும் அப்படின்னா ஏகதந்தாய வித்மஹே, அந்த ஏகதந்தனாக இருக்கக்கூடிய பிள்ளையாரும் முதல்ல வணங்கிண்டுட்டு நம்ம பெரிவாளை வணங்குவோம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துடைய ஒரு தாத்பரியமாக இருக்குது. அதான் நம்ம பெரிவா சொல்கிறா, தோர்பிகி கர்ணம் அப்படிங்கிறதா தோப்பு கர்ணம்னு மாறி இருக்கு. தோர்பிகி அப்படின்னா ஹேண்ட்ஸ், கைகளினால். கர்ணம்னா இயர்ஸ், நம்மளுடைய கையினால் நம்மளுடைய காதில் வச்சுண்டு தோப்பு கர்ணம் போடுறதுங்கிறது பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈஸியான ஒரு அப்ரோச். அந்த குழந்தைய பரமசிவனும் இந்த உலகத்தையே தங்களுடைய கைக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய ஜெகத் ரக்ஷகனாக இருக்கக்கூடிய பரமசிவனும் உமையம்மாளனுடைய செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய பிள்ளையாரை நம்ம ஈஸியாக விக்னம் இல்லாமல் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா தோப்பு கர்ணம் போட்டால் போகணும் அப்படின்னா அதுக்கு தான் பெரிவா தோர்பிகி கர்ணம் அப்படின்னு சொல்கிறா. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த விஷ்ணுவோடைய சக்கரத்தை விளையாட்டாக தன்னுடைய மாமாவுடைய சக்கரத்தை பிள்ளையார் முழுங்கிடுறார். அவ்வளோ பலம் வாய்ந்த பிள்ளையாரோட முழுங்கின அந்த சக்கரத்தை எடுக்கிறதுக்கு முடியாதுன்றதுனால விஷ்ணு என்ன பண்ணுறார், சும்மா வேடிக்கை காமிச்சு சிரிக்க வச்சு அந்த குழந்தையோட வாயிலிருந்து அந்த சக்கரத்தை வெளியில் கொண்டு வர்றார். அதுக்காக காதில் அப்படி வச்சு அப்படிலாம் ஆட்டி தோப்பு கண்ணை போடுற மாதிரிலாம் ஆக்ஷன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணோன்னே கடகடன்னு சிரிக்கிறது பிள்ளையார் குழந்தை. அப்போ அதனோட வாயிலேருந்து சக்கரம் வந்துடுறது. ஸோ இது அதுதான் தோற்பிகி கர்ணம் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு இன்னைக்கு எடுத்துன்னு இருக்கிறதும் அதுதான் மகா பெரிவாளும் பிள்ளையாரும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஒரு தடவை மதுரை பக்கம் அந்த சைடெல்லாம் ஃபுல்லாக க்ஷேத்ராடனம் பண்ணிட்டு இருக்கா பெரிவா. அப்போ அந்த மதுரைக்கு தாண்டி ஒரு கிராமத்தில் பெரிவா கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிற போச்சு அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் பூர்ண கும்பம் மரியாதையோட பெரிவாளை வரவேற்று எல்லாம் பண்ணுறா. பெரிவா உடனே அங்கே ஒரு அரச மரம் இருக்குது. அந்த அரச மரத்தடியில் உட்காந்துருக்கான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறான், விஷ்ராம் பண்ணிக்கிற மாதிரி உட்காந்துருக்கான். அப்போது அந்த கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடியவர் சாமி 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 அப்படின்னு ஓடி வர்றார். அந்த பெரியவா அப்படி பார்க்குறா, சாமி சாமி நாங்கள்லாம் ஏழை ஜனங்க தான், ஆனால் எங்களால் முடிஞ்ச ஒரு கோவில் கட்டியிருக்கோம், ஒரு பிள்ளையார் கோவில் கட்டியிருக்கோம். அது நீங்கள் உங்கள் பார்க்கணும், நீங்கள் வரணும் அந்த கோவிலுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறார். உடனே பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். எத்தனை ஏழையாக இருந்தாலும் அவள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கோவிலை கட்டியிருக்கா அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. உடனே என்ன பண்ணுறா பெரியவா, அதனால் என்ன தாராளமாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு விடு 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 விடுன்னு அந்த கோவிலுக்கு போகிறான். என்னென்னா அந்த கோவிலுக்கு இன்னும் கும்பாபிஷேகம் நடக்கலை.
நடக்க போகிறது. நல்லா ஆல்ரெடி ஜெஜாண்டிக்காக இருக்கார் பிள்ளையார். இவெல்லாம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, காந்திஜி வந்து வருதாக இருந்தார் அந்த ஏரியாவுக்கு, மதுரை பக்கம். அப்போ அவரை வச்சுட்டு அவர் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வச்சுட்டு இந்த கோவிலை திறக்கலாம்னு இவாள்லாம் டிசைட் பண்ணியிருக்கா. ஸோ அதனால் இன்னும் கும்பாபிஷேகமாக இல்லை, அந்த வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ அந்த டைமில் தான் பெரியவாவும் வந்திருக்கா. அந்த ஊர் தலைவர் கூட்டின்னு போகிறார், பஞ்சாயத்து தலைவர் கூட்டின்னு போன உடனே அவர் அந்த பிள்ளையாரை பார்த்த உடனே மகாபெரிவா இப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டே இருந்த உடனே என்ன, ஏன் இன்னும் கும்பாபிஷேகம் பண்ணாமல் இருக்கேள் அப்படின்னு கேட்டாள். இல்லை, இன்னும் கண் திறந்து அந்த சடங்கெல்லாம் இன்னும் நாங்கள் பண்ணலை. மகாத்மா காந்திஜி வரதாக சொல்லியிருக்காங்க, அவர் வர நேரமாக பார்த்து இந்த கோவிலை வந்து திறக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு உடனே மறுபடியும் அந்த பிள்ளையாரையே இப்படி பார்க்குறாரு மகாபெரிவா. இல்லையே, பிள்ளையாருக்கு கண்ணு திறந்தாச்சே அப்படிங்கிறார் மகாபெரிவா. இவன் இந்த பஞ்சாயத்து தலைவருக்கு, இல்லை, அந்த சடங்கை நாங்கள் இன்னும் ஸ்தபதியை வச்சுட்டு நாங்கள் அந்த சடங்கை இன்னும் பண்ணலை. அந்த கும்பாபிஷேகம் டைமில் தான் அதை பண்ணுவாள், அந்த புளியை வச்சு அந்த ஸ்தபதியை வந்து கண்ணை திறக்கிறதுன்னு சொல்லிட்டு பண்ணுவாள். இல்லையே, நாங்கள் இன்னும் அதை பண்ணலையே அப்படின்னு மறுபடியும் பெரியவா அந்த பிள்ளையார் அப்படியே பார்த்து நன்னா சிரிக்கிறார். பிள்ளையார், நீங்கள் என்ன கண்ணை திறக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணாதீங்க, இனிமேல் காந்திஜி வந்து வரும்போது வரட்டும், அந்த கோவிலை தரிசனம் பண்ணட்டும், நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு இமீடியட்டாக பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்டு கடகடன்னு மறுபடியும் அந்த அரசமரத்தடியில் போய் உட்காந்துடுறாரு. என்ன ஆறுது, நாளை தொடர்ந்து